அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு என்ன ஒரு கொடுமைனா, எல்லாம் கூட்டம் கூட்டுறதுக்கு காசு கொடுத்து கூப்பிட்றானுங்க. நாங்கள் காசு கொடுக்காம இப்படி வந்து குமரி எவ்வளோ கண்டிஷன் பேலன்ஸ் போகிறாங்க பார்த்தீங்களா? ஒன்றுமே பண்ண முடியாது எங்களை. 2026 ஜோசப் என் விஜய் அவர் தான் சிஎம். ஓகேங்களா? இவ்வளோ எங்களை கெடுபிடி பண்ணி இப்படி எங்களை இப்படி நிற்க வைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல செய்கிறாங்க நினைக்கிறாங்க. அவங்க அவ்வளோ அக்கறம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு காலத்தை முடிவு வந்துடும். ரொம்ப சமீபத்தில் வந்துருப்பா. இருக்கிறது என்ன பண்றது, எல்லாரும் வெளியில் நிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. பாஸ் 4900 பேர் தான் போகணும். வந்திருக்க லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. ஒரு பொதுவில் எங்க தளபதியை பார்க்க முடியங்கிற ஒரு ஆதங்கம், அவ்வளோ ஒரு ஆதங்கம் இருக்கு. எல்லாருக்கும் நல்லவங்களும் ஆகணும். வேற பசங்களுக்கு எல்லாம் உழைக்கிற பசங்க எல்லாரும் கொடுக்க முடியல. இங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, 4950 பேர் தான் போகணும். அதுக்கு மேல போகக்கூடாது. எல்லாமே தளபதி பேச்சு போட்டு தளபதி இப்ப யாரு இவங்கலாம் யாரு அவ்வளவு ஒரு இது பண்றாங்க அந்த ஆளுங்கட்சி. பார்க்கிங்லாம் நீட்டா இருக்கு. எல்லாம் அங்கங்க கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங் எல்லாம் அங்கங்க பண்ணிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இதெல்லாம் எந்த டீசெண்டா நடந்துட்டு இருக்காங்க. எங்களோட தன்னார்வலர்கள் ஃபுல்லா அந்த எல்லாத்தையும் டீசெண்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உள்ள தளபதியை பார்க்க முடியங்கிற ஒரே ஒரு ஆதங்கத்தை மட்டும் தான் நிக்கிறாங்க பசங்க, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 1996 தளபதியோட ஃபேனை, பூவை வணக்காங்கிற படத்துல ஃபேன் ஆனேன். அது 30 வருஷம் ஆச்சு. 22 வருஷம் வந்து அவனோட கட்சியில் அமைப்பில் பொறுப்பில் இருக்க ரசிகர் மன்றம், அப்புறம் வந்து மக்கள் இயக்கம், இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறேன். என் என்னோட பையன் பேர் ஜேசன் இமானுவேல், என் பொண்ணு பேர் சாசா, எல்லாம் தளபதி தான். வீட்டில் வந்து தளபதின்னு போடு. தமிழ்நாட்டிலே 2வது ஆள் நான் தான் வச்சிருக்கேன். தமிழ்நாட்டில் எனிதிங் ஃபார் விஜய். என்னோட பேரு எனி டைம் தளபதி 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 தான். அதனால கையில் இருக்கிறது பெருசு இல்லை. வீடு வாசல் எல்லாமே வண்டி வாகனம். என் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தளபதி புல்லட் தான். புல்லட் ரிலீஸ் ஆகி வெளில வரும்போது தளபதி கொடியோட தான் வெளில வந்துச்சு. அதனால 15 வருஷமா தளபதி புல்லட் போட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ என் வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா டிவிகே கலர்ல தான் இருக்கும் வீடு வாசல். அதிமுக 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 பத்தி பேச வேண்டாம். அதை நாங்க ஸ்கிப் பண்ணிட்டோம். நாங்க எங்களுக்கு ஒரே எதிரி யாருனாக்கா டிஎம்கே தான். எங்க தளபதி சொன்னது மாதிரியே களத்தை டிவிக்கே டிஎம்கேன்னு மாத்திட்டாரு. அதை பத்தி பேசுவோம். மத்திய அரசு வந்து எங்களுக்கு வந்து கொள்கை எதிரி. அவங்க 2029 हम उनके पास बात करेंगे, மோடி ஜி के बात, फिर அமித் ஷா के बात. அதாவது 2029 தான் அவங்கள்ட்ட நாங்க பேசுவோம். இப்ப அவங்க பத்தி பேச மாட்டோம். தேவையில்லாம இவங்களா ஒன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. 2029 அமித்ஷா கிட்டையும் மோடிஜி கிட்டையும் வந்து இந்தியிலே பேசிக்கிறோம் நாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ, வரேன். 2026 கட்டாயம். மாற்றம் என்ன இருக்குமான்னு கேக்குறீங்க? 2026 தளபதி தான் சிஎம். ஜோசப் விஜய் சொன்னல, அவங்க தான் ஜோசப் விஜய். இந்த 200 ரூபாய் கைக்கூலி, இந்த இருங்க இப்ப எவ்வளவு பேசலாம் பாருங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பரிசு நான் தான் சொல்லுவேன். அத்திவரதர் இருக்கிறார்ல, அவர் 40 வருஷம் ஒரு தடவை வருவாரு. இது வந்து ஒரு அதிசயமான தேர்தல். 5 வருஷத்துக்கு ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தல். அத்திவரதர் வராரு, வந்துகிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் பெரிய மாற்றம் வரும். இந்த தடவை மாற்றம் கண்டிப்பா உண்டு. எங்க தளபதி விஜய் அவர்கள் தான் சிஎம்மா ஆட்சி அமைக்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. போதும், திருப்பி திருப்பி கேட்டீங்கன்னாலும் நான் இதான் சொல்லுவேன். டைம் வேஸ்ட் உங்களுக்கு.